வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சனத்துக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. யாருக்கு ஓட்டு போடணும்னே தெரிய மாட்டேன். அவன் நல்லவங்களுக்கு தான் போடுவாங்க. கூட்டத்தில் தம்பிங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் நம்ம தம்பிக்கு தானே. ஆமா ஆமா, யாரும் இதை பேச மாட்டாங்கல்ல. இல்ல இல்ல நொட்டுவாங்க. என்ன என்ன ஆட்சி நடத்துற நீங்க? என்ன ஆட்சி நடத்துறீங்க? தமிழ்நாடு ஆட்சி. யார் 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 பேசுறது? யாரா அவன்? ஆனா சும்மா சும்மா என்ன கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. மூடி நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? இந்த முதல்வர் இருக்காருல்ல, அது முதல்வராக தேர்ந்தெடுப்பீங்கல்ல, நீ முதல்வர ஆகணும் அப்படின்றதுக்கு உனக்கு மக்கள் வந்து முன்னாடி ஓட்டு போட்டிருப்பாங்க. எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ஒரு காரணம் சொல்லு. நல்லாட்சி வரணும் தான். என்னடா என்ற எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யார் 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 பேசிட்டு இருக்கிறது? நல்லாட்சியா கொடுக்குறான், மட்டாட்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இவரு கிழிச்சிருப்பாரா? இவரு எல்லாம் ஓடுனீங்கல்ல அவன் படத்துக்கு, அது போனோம் இந்த படம்ட்டு ஃபர்ஸ்ட் ஷோ என்ன 69 படம் நடிச்சிருக்கான். ஒரு படம் நல்லா இருக்கா சொல்லுங்க? கில்லி சூப்பரா இருக்குனே. கருகட முட்டா போயிடலாம். எவனோ பேசிட்டு இருக்கான்டா, எவன் பாருங்கடா. அண்ணே நீங்க கூட மெர்சல் படம் நல்லா இருந்துன்னு சொன்னீங்களே ஒரு ஸ்டேஜ்ல. டேய் நீங்களாம் அவங்கள தான்டா. அண்ணே எனக்கு வந்து உங்க படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. இந்த மாயாண்டி குடும்பத்தார்ல நடிச்சிருப்பீங்க. வாயமுடியா பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. 69 ஒரு படம் நல்லா இல்ல, ஆனா நல்லா இருக்குன்றது. யோ நல்லா ஆட்சி கொடுங்கயா. நான் வராம போயிட்டேன், முதல்வர் வந்துருங்க. வருத்தப்படாத, சட்டியா ஊத்துட்டு உள்ள இருக்க மானியா அறுத்துரு. வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்ல, வெளியிலையும் நிம்மதி இல்ல. வெளியில போனாலும் பேசவும் விட மாட்டாங்க, திரள் நிதியும் வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் தான் மட்டும். ஏதாவது ஒண்ணு பண்ணி 10 ரூபாய் பட்டு. அண்ணே நல்லா இருக்கீங்களா? புது வாட்ச் ஒன்று. நீ எதுக்கு இங்க வந்த? இல்லண்ணே உங்களை பார்த்து ரொம்ப நாள். உன்னை கூட யூடியூப்ல நிறைய பேர் பாக்குறாங்கடா, ஏன் பேசுறது கேட்கவே மாட்டாங்கடா. என்னென்ன சொல்றேன்? இங்க பாரு, நான் மிக பெரிய தோல்வி அடைந்தது காரணம் நீ தானே. வெளியெல்லாம் பேசிட்டு நானும் எல்லாத்தையும் அலசறிஞ்சு பார்த்துட்டு நீ தான். இங்க பாரு, உன் கட்சி தெரியறதுக்கே நான் தான் காரணம். எப்படிரா ஒரு வீட்டுக்கு வந்தாரல, அப்ப நீ வர வேண்டியதானே? அது மரியாதையா இருக்காதுல்ல. துளிக்கும் போட்டு தள்ளி இருப்பாங்க அப்படியே. பொண்ணா அவர் வந்து நல்ல மனுஷன், அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்காக தான் வந்து நான் அங்கே போய் அப்படி இப்படி மூச்சு பிடிக்க பேசிட்டு இருக்கேன். அது பேசி நான் பப்ளிசிட்டி வந்து எனக்கு ஆயிடுச்சு. இப்போ என்ன புதுசா வெள்ளத்தாடிலாம் விட்டு பெரிய பெரிய வீடு முஞ்சப்பாரு. நம்ம தோத்துட்டோன்ற விரக்தியில. ஓ அதுக்காக அந்த ஒரு இதுவா? இல்ல அப்படிதானே. என்னடா உனக்காக நான் செய்ய மாட்டேனா? உனக்காக நான் எவ்வளவு பேசியிருக்கேன். சாட்டை இல்ல நான் பேசுனது. இப்ப என்னையா பண்றது? அடுத்து இங்க பாரு, திரள் நிதியும் வரமாட்டேங்குது. நம்ம கட்சியை ஒண்ணு இல்லைண்ணே, சொல்லுங்க. நம்ம கட்சி அடுத்த கண்டு கொண்டு போகணும்டா. அடுத்த தடவை கண்டிப்பா அண்ணன் முதல்வர் ஆக்குவீங்களா இல்லையா? இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணன் முதல்வர் ஆகும். டெபாசிட் வாங்கணும்னு யோசிக்கணும். முதல்வர் ஆவறதுலாம் அப்புறம். நீங்க வந்து முதல்ல டெபாசிட் வாங்கணும் நம்ம யோசிக்கணும்னே. நம்ம வீக்குன்னு அதை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அப்பதானே ஜெயிக்க முடியும். வெளியில வந்து அப்படி ஜெயிப்போம். அண்ணே அழுவுற நீ தான் சிரிக்கிறான். அழுவுறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்ட. ஒருத்தன் கூட ஓட்டு போ, ஒரு தொகுதி. அது ஏன்டா சொல்லி காமிச்சிட்டு இருக்க? இல்ல சொல்லி காட்டலனே, உனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்றேன். ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க வைக்க அப்படின்னு நம்மள கேட்கும் போதெல்லாம் சாட்டை எடுத்து அடிச்ச மாதிரியே இருக்கணும். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. பாரு, யூடியூப்ல கண்டென்ட் கிடையாது, கண்ட கருமாந்திரமே பேசாத, கரெக்டா பேசு. கண்ட கருமாந்திரமா? ஐயோ நான் பேசிதான் கட்சியே தெரியுது. இப்ப நானும் பேசலன்னு வச்சுக்கேன், சைமன் நீ பேசாம இருந்தா ஏதாவது ஒரு இதுல நான் டெபாசிட் வாங்கியிருப்பேன்டா. நீ பேசி எனக்கு ஆமா கிழிச்சிருப்பாரு இவரு. டெபாசிட் வாங்கியிருப்பாரு. மூஞ்ச ஆலயம் ஓவரா பேச அண்ணெல்லாம் வந்து ஜெயிச்சாதான் அண்ணன். இப்ப நான் உங்க பாரு, உனக்கு 1 ஆஃப் த பூவாக்கே நான் தான் காசு அனுப்பணும், தெரிஞ்சுக்கோ. ஆய் வர மாதிரி இருக்கு. ஏய் இல்லைண்ணே கொஞ்சம் இன்னைக்கு நான் வீடியோ போட போறேன்.
இன்னைக்கு வந்து சைமானின் என்னது? மீன் வறுக்க மிளகாத்தூளை எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? எடுத்து இவன் மூஞ்சில தேய்க்கணும். டேய் என்ன பத்தியா உன்னை பத்தி இல்லைண்ணே. ஆ. அது இன்னொருத்தர் சைமன் ஒருத்தர், அவரை பத்தி சேட்டைகள். இங்க வேற தப்பி தவறி கூட அண்ணனை பத்தி எதுவும் போட்டுறாத, இருக்கிறதும் போயிடும். நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? உன்னை பத்தி வீடியோ போட்டா எனக்கு சூப்பர் கண்டென்ட் 10 மில்லியன் போவோம். இருந்தாலும் நான் உனக்காக நான் இது பண்றது இல்ல. शाबाश बेटा बहुत बढ़िया அண்ணி வந்து உங்களை மதிக்க மாட்டேன்றாங்க நம்ம வீட்டுல. உண்மையா யாரா மதிக்கிறா? வெளியே போனா மக்களும் மதிக்க மாட்டாங்க. மீட்டிங்ல போனா அங்கங்க என்ன உடல் விடுறாங்கடா. என்னடா பண்றது? அங்க ஒரு இடத்துக்கு போனேன், ஆட்டினா முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா பார்த்தனே, ஒதுங்கி நின்றுட்டு இருந்தீங்களே. நான் அந்த போட்டோவும் அடிச்சு மூஞ்ச பாரு, நல்லா அழகா இருந்தீங்க. ஆ. சரி சரி, அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்? அடுத்த 2031 அண்ணன் ஜெயிக்கணும். அதுக்கான வேலையை பாரு. ஆனா உனக்கு செம்ம கான்ஃபிடென்ட்னே. அப்பா ஒன்றும் முடியல. அந்த இந்த விஷயத்த வச்சு நீ மாட்டி இது பண்ணிட்ட. என்ன இப்படி சொல்லிட்டு போறான்?